ஹலோ எவ்ரிவன். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணுறது தம்ப் ரூல் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். அது இல்லாமல் மேக்னெட்டிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்க பயோட் சாவர்ட்லாம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது ஒரு ஒயர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பயோட் சாவர்ட் லாவை பொறுத்திருக்க என்னென்னா ஜென்ரலைஸ்டாக ஒரு ஃபார்முலா பார்த்தோம். ஆனால் இப்போ என்னென்னா எனக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு ஸ்ட்ரெயிட் ஒயர் மட்டும் வேணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ பயோட் சாவர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஒயரோட லென்த் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஒயர் வந்து என்ன ஷேப்பில் வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஜென்ரலைஸ்ட் ஃபார்ம் தான் பயோட் சாவர்ட்லாம். ஆனால் இப்போ எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு ஸ்ட்ரெயிட் ஒயர் வேணும் அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன். இப்போ நான் வந்து ஒரு லாங் ஒயரை கன்சிடர் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் என்னோட லாங் ஒயர். இந்த லாங் ஒயர்னால ஏதோ ஒரு பாயிண்ட் பிங்கிற ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாமே. இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு என்ன பாயிண்ட், பிங்கிற ஒரு பாயிண்ட். இந்த பிங்கிற பாயிண்ட்டை நான் தான் இங்கே வச்சிருக்கேன். அப்போ எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் தெரியும், கரெக்டாக இல்லையா? இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியும். ஏன்னா பிங்கிற பாயிண்ட்டை நான் தான் இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு என்னோட ஒயர்லேருந்து இந்த பிங்கிற பாயிண்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்குது. ஸோ எனக்கு வேணும்னா நான் என்ன பண்ணலாம், இங்கே வச்சுக்கலாம், இல்லை இங்கே வச்சுக்கலாம், எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் நான் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். எந்த டிஸ்டன்ஸு? பிங்கிற பாயிண்டோட டிஸ்டன்ஸ் நான் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டில் பாருங்க, இந்த லென்த்னால அங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்குமா? இந்த லென்த்னால அங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்குமா? இந்த லென்த்னால அங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்குமா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு சின்ன 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 லென்த்தில் கரண்ட் போகிறதுனால அங்கே என்ன கிடைக்கும்? மேக்னெட்டிக். ஸோ ஒரு சின்ன சின்ன எலிமெண்ட்லையும் கரண்ட் போகிறதுனால அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்க போகுது. ஸோ ஒரு சின்ன லென்த்தை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக, ஒரு சின்ன லென்த் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல இதை இப்படி ஸ்டிக் பண்ணிடுறேன். ஓகே ஃபைன், நான் இப்படி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோமே. இப்போ இந்த லென்த்னால இங்கே எனக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்க போகுது, கரெக்டாக இல்லையா? ஓகே, இப்போ நம்ம பயோட் சாவர்ட்லாம் வரும். பயோட் சாவர்ட்லாம் என்னது? ஐடியல் சைன் தீட்டா. ஸோ ஐ வந்து என்னது? கரண்ட். ஸோ கரண்ட் வந்து எல்லா ஒயர் ஃபுல்லாக சேம் அளவு கரண்ட் தான் போக போகுது. டிஎல். ஸோ டிஎல் பார்த்தீங்கன்னா இதோட லென்த்து, புரியுதா இல்லையா? டிஎல் வந்து இந்த லென்த்து. ஐ டிஎல் சைன் தீட்டா. ஸோ சைன் தீட்டா பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த காம்பஸ் ரிமூவ் பண்ணிடுறேன். நான் இந்த பாயிண்ட் தான் பி அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த பாயிண்ட் தான் எனக்கு பி. ஸோ இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் ஆங்கிள் தான் என்னன்னா தீட்டா. இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்னது? ஆர். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்காக ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஒயர் எடுத்துக்கிறேன். பிங்கிற ஒரு பாயிண்ட்ல இந்த ஒயரால் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுது. ஒரு சின்னோண்டு எலிமெண்ட் எடுத்திருக்கேன், டிஎல் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த எலிமெண்ட்னால இந்த பிங்கிற பாயிண்ட்ல எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுது, இதான் நான் பார்க்க போகிறேன். இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர். இப்போ இந்த பிஐயும் இந்த ஒயரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி, பெர்பெண்டிகுலர் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பாயிண்ட்டை நான் எடுத்து அது ரெண்டுத்தையும் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர்னால இங்கே என்னது 90 டிகிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லென்த்தை நான் எல்லுன்னு எடுத்திருக்கேன். இந்த டோட்டல் லென்த் வந்து எல். இந்த ஆங்கிள் வந்து தீட்டா. ஓகேயா? ஸோ இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா தீட்டா. இந்த ஆங்கிள் நான் ஒரு 5 அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கிளை எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பாயிண்ட்னால இங்கே கிடைக்கிறது கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ சப்போஸ் நான் இந்த பாயிண்ட் எடுத்தால் எனக்கு என்ன ஆகும்? நான் வந்து இன்னொரு ஆங்கிள் சம் 5.1 அப்படின்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த பாயிண்ட் எடுத்தால் எனக்கு என்ன ஆகும்? இன்னொரு ஆங்கிள் சம் 5.2 அப்படின்னு நான் வச்சுருக்கேன். இப்போ நான் பயோட் சாவர்ட்லாம் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பயோட் சாவர்ட்லாம் என்ன அப்படின்னா μ0/4π ஐடியல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். ஸோ ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா டிபி. எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி வேணும் அப்படின்னா நான் வந்து இதை இன்டகிரேட் பண்ணணும். ஆனால் உங்களுக்கு இன்டகிரேஷன் அப்படின்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்டகிரேட் பண்ணுறப்ப வந்து ஒரு வேரியபிள் இருந்தால் இன்டகிரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதாவது இப்போ நான் இன்டகிரேஷன் இப்படி வச்சுருக்கேன்னா எக்ஸ் டிஎக்ஸ். அப்போ என்னென்னா இந்த எக்ஸு வந்து வேரி ஆகுது, ஓகேயா? டிஎக்ஸ் டிஎக்ஸாக இது வேரி ஆகுது. அப்போ நான் இன்டகிரேட் பண்ணுறது ஈஸி. ஆனால் இப்போ நம்ம கேஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் லென்த்து இங்கே எடுக்காமல் நான் இன்னும் கொஞ்சம் தள்ளி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னோட ஆங்கிள் சேஞ்ச் ஆகுமா? கரெக்டாக இல்லையா? அப்போ என்னோட ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ
ஸோ முன்னாடி வந்து ஒரு ஆங்கிள், இப்போ ஒரு ஆங்கிள் இருக்க போகுது. அப்போ நான் லென்த்தை வந்து ஒரு இடத்துல வைக்கிறப்பையும் என்னோட ஆங்கிளும் இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்க போகுது. கரெக்டாக இல்லையா? இப்போ என்னோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஐ வந்து கான்ஸ்டன்ட். இந்த டிஎல் லென்த்தை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கரெக்டாக இல்லையா? தீட்டா, இந்த தீட்டாவை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த ஆறு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்போ மொத்தம் என்ன வேரியபிள் சேஞ்ச் ஆகுது? 3 வேரியபிள். ஒன்று இந்த தீட்டா சேஞ்ச் ஆகுது, இந்த லென்த்து ஸ்மால் லென்த்து சேஞ்ச் ஆகுது, இந்த ஆரும் சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ இதுதான் நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம். இந்த லென்த்தை பொறுத்திருக்க வரைக்கும் இதுதான் தீட்டா. கரெக்டாக இல்லையா? நான் சப்போஸ் இங்கே லென்த் எடுக்கிறேன்னு வச்சுக்கோமே, இப்போ என் தீட்டா வேல்யூ சேஞ்ச் ஆயிடுச்சா? முன்னாடி உள்ள இந்த தீட்டாவும் இந்த தீட்டாவுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, நீங்களே பார்க்கலாம். தீட்டா வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆகாமல் இங்கே ஆறு என்ன ஆகுது? ஸோ இந்த கேஸில் ஆறு வேறு, இந்த கேஸோட ஆறு வேறு, இந்த கேஸோட ஆறு வேறு. அப்போ இந்த ஆறும் ஒரு கேஸில் என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த வேரியபிள் எல்லாத்தையும் ஒரே இதுக்கு மாற்ற போகிறேன். ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து இது வந்து லென்த்து சேஞ்ச் ஆகுது, சைன் ஃபையும் சேஞ்ச் ஆகுது, சைன் தீட்டாவும் சேஞ்ச் ஆகுது, ஆர் ஸ்கொயரும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. அப்போ நான் இது எல்லாத்தையும் ஒரு வேரியபிளுக்கு மாற்றிக்கிறேன். ஸோ ஒரு வேரியபிளுக்கு மாற்றிக்கிட்டேன் அப்படின்னா நான் சிங்கிள் டைம் இன்டகிரேட் பண்ணாலே எனக்கு இது போதும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, எல்லாத்தையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்ன கொண்டு வர போகிறேன்? ஃபைவ்ல கொண்டு வர போகிறேன். இப்போ நான் சைன் தீட்டானா என்னன்னு எழுதிக்கலாம். சைன் தீட்டா பார்த்தீங்கன்னா a/r. காஸ் ஃபை என்னன்னு எழுதிக்கலாம், a/r. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சைன் தீட்டாக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? நான் காஸ் ஃபை. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, சைன் தீட்டாக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்க போகிறேன்? காஸ் ஃபை. ஒரு பிரச்சனை முடிஞ்சு. இப்போ நான் தீட்டாவை எதில் ரெப்ரசென்ட் பண்ணிட்டேன்? ஃபைவ்ல ரெப்ரசென்ட் பண்ணிட்டேன். அப்போ ஒரு வேரியபிள் நான் குறைச்சிட்டேன். இப்போ பாருங்கள், எனக்கு இன்னும் 2 வேரியபிள் இருக்குது, டிஎல்லும் ஆர் ஸ்கொயரும். இப்போ ஆறு நான் எப்படி எழுதிக்கலாம்? ஆருக்கு பதிலானா a/cos φ அப்படின்னு எழுதிக்கலாமா? அப்படி இல்லை நான் என்ன எழுதிக்கலாம்? a secant φன்னு எழுத முடியுமா? முடியாதா? a into secant φ. ஏன் secant φ எழுதிக்கலாம்? ஏன்னா 1/cos φ வந்து secant φ. அப்போ பாருங்கள், இப்போ நான் 2 பிரச்சனையும் முடிச்சிட்டேன். ஒரு பிரச்சனை என்ன? தீட்டாவை வந்து நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபைவ்ல எழுதிட்டேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன? இந்த ஆரே என்ன எழுதிட்டேன்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபைவ்ல எழுதிருக்கேன். இப்போ எனக்கு மூணாவது ஒரு பிரச்சனை, இந்த டிஎல். இப்போ எனக்கு இந்த எல் வேணும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபைவ். இப்போ இந்த எல் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? இங்கே ஃபைவ் இருக்குது. ஸோ என்னன்னு எழுதிக்கலாம் நான் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஏன்னா வந்து இப்போ நான் ஆப்போசிட் பை ஹைப்போட்டனியூஸ் எடுத்து ஹைப்போட்டனியூஸ் வந்து அகைன் ஆர். எனக்கு ஆர் வேண்டாம், எனக்கு ஆர் வந்து வேரியபிளாகவே வேணாம் எனக்கு. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஏன்னா ஏ வந்து எடுத்துக்கலாம், tan phi இஸ் ஈக்குவல் டு திஸ் எல் பை ஏ. ஸோ எதுக்காக நான் இது எடுத்தேன்? ஏன்னா எனக்கு இந்த எல் வேணும். அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு ஏ tan phi. இப்போ ஆக்சுவலாக எனக்கு எல் தேவையில்லை, எனக்கு டிஎல் தான் வேணும். அப்போ டிஎல் வேணும்னா நான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபை. நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஏ வந்து கான்ஸ்டன்ட், ஃபையை tan ஃபையை டிஃப்ரென்ஷியேட்னா சீக்கண்ட் ஸ்கொயர் ஃபையா. இப்போ என் பிரச்சனையை பாருங்கள், டிஎல் ஒரு வேரியபிள், தீட்டா ஒரு வேரியபிள், ஆர் ஸ்கொயர் ஒரு வேரியபிள். இப்போ எனக்கு இருக்கிற எல்லா வேரியபிள் என்னன்னா, சைனை வந்து ஃபைவ்ல எழுதிட்டேன், டிஎல்லை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபைவ்ல எழுதிட்டேன், ஆரே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபைவ்ல எழுதிட்டேன். அப்போ எனக்கு இருக்கிற எல்லா வேரியபிள் போயிடுச்சு. இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வேரியபிள் என்னது? ஃபைவ். இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஆருக்கு பதிலாக டிஎல்க்கு பதிலாக எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? டிபி இஸ் ஈக்குவல் டு μ0/4 π ஐ. டிஎலோட வேல்யூ என்னது? இந்த வேல்யூ ஏ சீக்கண்ட் ஸ்கொயர் ஃபை. சைன் தீட்டாவோட வேல்யூ என்ன? காஸ் ஃபையா, காஸ் ஃபை. இந்த டிஎல் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஃபை டி5. ஸோ டி5 வந்து லாஸ்ட்டில் எழுதியிருக்கேன், டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஸோ ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏ சீக்கண்ட் ஃபை. அப்போ ஏ ஸ்கொயர் சீக்கண்ட் ஸ்கொயர் ஃபை. சீக்கண்ட் ஸ்கொயர் ஃபை சீக்கண்ட் ஸ்கொயர் ஃபை கேன்சல், இந்த ஏவும் கேன்சல். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நான் என்னென்னு எழுதிக்கலாம்? இப்படி வந்துருமா? μ0/4 π i cos φ d5/a. இப்போ எனக்கு வேரியபிள் என்ன தான்? இந்த காஸ் ஃபை மட்டும்தான் என்னோட வேரியபிள். இப்போ நான் இதை இன்டகிரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ பாருங்கள், நான் சிம்பிளாக இன்டகிரேட் பண்ண போகிறேன். டிபியை இன்டகிரேட் பண்ண எனக்கு பி ஆயிரும். இப்போ நான் காஸ் ஃபை இன்டகிரேட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? ஸோ நீங்கள் காஸ் ஃபையை வந்து இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன் ஃபை கிடைக்கும். இன்டகிரல் ஆஃப் காஸ் ஃபை இஸ் ஈக்குவல் டு சைன் ஃபை.
sin 5 வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுவீங்க, அப்புறம் லோயர் லிமிட். அப்போ sin 2 5 மைனஸ் ஆஃப் sin 1 5, மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடுச்சு, அதனால் sin 1 5 sin 2 5. ஸோ இப்போ அந்த 5 1 5 2ஓட வேல்யூ என்ன? இன்ஃபைனைட்டாக எடுக்காமல் சும்மா ஒரு ஃபைனைட் ஒயர் எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோமே. இந்த இடத்துல உங்கள் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா சம் வேல்யூ கரெக்டாக இல்லையா? இப்போ வந்து இந்த ஒயரோட லென்த் நான் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா பாருங்கள், இந்த ஆங்கிள் பெருசா இல்லை இந்த ஆங்கிள் பெருசா? ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் தான் உங்களுக்கு பெருசாக இருக்கும். நீங்கள் வந்து ஒயரோட லென்த்தை இன்னும் பெருசாக எடுக்கிறீங்க. இந்த ஆங்கிள், இதில் எந்த ஆங்கிள் பெருசாக இருக்கும்? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் தான் உங்களுக்கு நல்லா பெருசாக இருக்கும். இப்போ வந்து இந்த ஒயர் வந்து இன்ஃபைனைட் லென்த்துன்னு சொல்லிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இன்ஃபைனைட் லென்த்னா என்ன? கண்டிப்பாக இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜாயின்டே பண்ணாது. அப்போ ஆல்மோஸ்ட் இந்த ரெண்டு லைன் என்ன ஆயிரும்? போத் ஆர் parallel to each other. அப்போ இங்கே இருக்க ஆங்கிள் என்னது? 90 டிகிரி. அப்போ ஒரு இன்ஃபைனைட் லென்த் ஒயர் அப்படின்னு சொன்னால் அந்த 5 1 and 5 2 என்னது? 90 டிகிரி. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் ஃபார்முலாவில் 5 1 5 2க்கு வந்து 90 டிகிரி அப்படின்னு போட்டிங்கன்னா, ஸோ இந்த வேல்யூவில் நீங்கள் 5 1க்கு வந்து 90 டிகிரியும் 5 2க்கு வந்து 90 டிகிரி போட்டிங்கன்னா sin 90 plus sin 90. ஸோ sin 90 வேல்யூ 1 + 1. ஸோ 1 + 1 வந்து 2. அப்போ உங்கள் ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா μ0 2i டிவைட் பை 4πa. அப்படி இல்லைன்னா μ0i/2πa. ஸோ ஏ பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த டிஸ்டன்ஸ், அந்த ஒயருக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ், இதுதான் உங்களோட ஸ்மால் ஏ. ஸோ இப்போ இதை நம்ம ஒயர், இதுதான் என் பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா இந்த டிஸ்டன்ஸ் என்னது? ஏ. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன இருக்கும்? அதிகம் இருக்கும். ஏன்னா ஏ பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் இருக்குது. இப்போ இதே இது நான் லென்த்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா ஏ வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும்? கம்மியாகும். அதே இது நான் ஏ வந்து இந்த சைடு கொண்டு போகிறேன்னு வச்சுக்கோமே. ஸோ இது வந்து பாசிட்டிவ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து நெகட்டிவ் ஆக போகுது. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து அதிகமாக இருக்கும். தூரம் போக என்ன ஆகுது? உங்கள் மேக்னெட்டிக் வந்து கம்மியாகும். ஸோ இதான் மேலே கிராஃபில் காட்ட போகிறேன். ஸோ என்ன அப்படின்னா நான் வந்து இப்படி வரைஞ்சிருக்கிறது வந்து இது வந்து 0, அதாவது சார்ஜ் வந்து பக்கத்தில் இருக்குது, அதாவது அந்த பாயிண்ட் வந்து பக்கத்தில் இருக்குது. இப்போ வந்து தூரம் போக பாருங்கள், இதுதான் உங்கள் கிராஃபு. ஸோ என்னென்னா 0 கிட்ட பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா மேக்னெட்டிக் அதிகமாக இருக்குது. 0 விட்டு தூரம் போக பாயிண்டோட வேல்யூ என்ன ஆகுது? கம்மியாகுது. ஸோ இந்த சைடு எடுத்தாலும் சரி இல்லை இந்த சைடு போனாலும் சரி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம மேக்னிடியூட் பார்த்தாச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயருக்கு. இப்போ இதோட டேரக்ஷன் என்ன இருக்கும்? ஸோ சேம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் வந்து எந்த டேரக்ஷனில் இருக்கும்னா நம்ம தம்ப் ரூல் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ தம்ப் ரூல் படி மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? இதை சுற்றி ரவுண்டில் வரும். ஓகேயா? ஓகே, கரண்ட் மேலே போகிறதுனால உங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டு பாருங்கள் இந்த டேரக்ஷனில் சுற்றுது. வெளியே போக இந்த மாதிரி தான் இருக்கும். இதே இது நம்ம கரண்ட் டைரக்ஷன் ஆப்போசிட் பண்ணிட்டோம் அப்படின்னா உல்ட்டாவாக இருக்கும். ஸோ கரண்ட் டைரக்ஷன் ஆப்போசிட் ஆயிடுச்சுன்னா உங்கள் ரொட்டேஷன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் போகுது, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் போகுது. ஸோ ரெண்டு வேறு டைரக்ஷன். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்டி கிளாக் வைஸ், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாக் வைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நீட்டுக்காக எல்லா பழைய கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின் எடுத்து சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ தயவுசெய்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள், இல்லைனா என்னோடய வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நீட் ப்ரிப்ரேஷனுக்காகவே நாங்கள் ஸ்பெஷலாக ஒரு குரூப் வச்சுருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த குரூப்பையும் ஜாயின் பண்ணலாம். தேங்க்யூ.